10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கசப்பான விஷயம் இன்னும் முழுசா நடந்து முடியல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பொதுவா இத கேட்டோனே நெறைய பேருக்கு நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆமா. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் எவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா நெனைச்சிருப்போம் இல்லையா? கண்டிப்பா. கடந்த காலத்த நெனச்சு வருத்தப்படாத ஆட்களே இருக்க முடியாது. சரியா சொன்னீங்க. அப்படி நீங்களும் நெனைச்சிருந்தா, இந்த பெகி ரூபின் அப்படிங்கிற பெண்ணோட கதை உங்களுக்கு ஒரு பெரிய திறவுகோலா இருக்க போகுது. பெகி ரூபின் கதை உண்மையிலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆமா. 1930கள்ல உலகமே ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலையில இருந்தப்போ பொறந்தவங்க தான் இந்த பெகி. வறுமை காரணமா அவங்க அப்பா பெகியோட பெறத்த ஒரு சுமையா தான் பார்த்தாரு. அதாவது அவர் அவள மனசார ஏத்துக்கவே இல்ல. கரெக்ட். தான் விரும்பப்படாம பிறந்தோம் அப்படிங்கிற அந்த நிராகரிப்பு பெக்கியோட மனசுல ஒரு ஆழமான வடுகள உருவாக்கிடுச்சு. வாழ்நாள் முழுக்க ஒரு தீர்க்க முடியாத சோகமும் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையும் அவங்கள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க செஞ்ச ஒரு விஷயம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது. என்னன்னா, குவாண்டம் நேரத்தை பயன்படுத்தி தான் மூளையில இருந்த அந்த பழைய கசப்பான நினைவை அவங்க அப்படியே மாற்றி எழுதுனாங்க. ஆமா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தாம் பிறந்தப்போ தன்னோட அப்பா எல்லையற்ற மகிழ்ச்சி அடைஞ்சதா கற்பனை செஞ்சு, அத ரொம்ப ஆழமா உணர்ந்து ஒரு புதிய நினைவ உருவாக்குனாங்க. அந்த புதிய நினைவ அவங்க தாம் மனசுல ஆழமா பதிவு செஞ்சப்போ, பல வருஷங்களா அவங்கள அழுத்திக்கிட்டு இருந்த அந்த பெரும் பாரம் காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, நிஜ வாழ்க்கையில உங்க குடும்பத்து கூட இருந்த உறவும் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுல மாறிடுச்சு. இத கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதாவது உங்கள் கடந்த காலத்தை மாற்றி எழுதி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போற விஷயத்தோட மையக் கருத்து. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த முழுமையான தேடலுக்கு அடிப்படையா அமைஞ்சது எர்வின் லாஸ்லோ, ஜீன் ஹியூஸ்டன், அப்புறம் லாரி டோசி இணைந்து எழுதிய வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான புத்தகம். அதாவது உணர்வென்றால் என்ன அப்படிங்கிற புத்தகம். ஆமா. இந்த புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்களை வச்சு கடந்த காலத்தை எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா பேச போறோம். கண்டிப்பா. இந்த தேடலோட நோக்கம் வெறும் தத்துவங்கள பத்தி பேசுறதோ அல்லது குவாண்டம் இயற்பியலோட சிக்கலான ஃபார்முலாக்கள பத்தி பேசுறதும் கிடையாது. ஏன்னா குவாண்டம் தியரி பத்தி ஏற்கனவே நிறைய பேருக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த புத்தகம் எல்லையற்ற உணர்வு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட வச்சு அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லுது. அதாவது கடந்த காலத்துல நடந்த காயங்களை எப்படி ஆத்துறது, பதற்றம் இல்லாம எப்படி நிம்மதியா முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி வழிகாட்டியா அது இருக்க போகுது. ஆமா, ஒரு பிராக்டிக்கல் கைடு அப்படின்னே சொல்லலாம். சூப்பர். அப்போ நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மளோட கடந்த காலத்தை மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிற அந்த செய்முறைக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஏன் இந்த கடந்த கால சுமையில இப்படி சிக்கி தவிக்கிறோம்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியணும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகம் நம்மள எப்படி பார்க்க சொல்லுது அப்படிங்கிறதுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த பொருள் முதல்வாதம், அதாவது மெட்டீரியலிசம் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்மள ரொம்ப பயமுறுத்துது இல்லையா? சரியா சொன்னீங்க. மனிதர்கள வெறும் கரிம பொருட்களின் துணுக்குகள் அப்படின்னு சொல்லுது. கரிம பொருட்களின் துணுக்குகளா? கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. ஆமா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல மனுஷன் அப்படிங்கிறவன் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத வெறும் ஒரு சதைப்பிண்டம் அப்படின்னு அது நம்மள நம்ப வைக்குது. நம்ம மூளை மட்டும்தான் நம்மள இயக்குது. மரணத்தோட எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அது ஒரு விதமான பயத்தை நமக்குள்ள விதைக்குது. அப்போ நாம செய்யற தப்புகள்லாம் அந்த மூளை தான் காரணம்னு சொல்ல வைக்கிறதா? ஆமா. இதனாலேயே நெறைய பேர் என் மரபணுக்கள் தான் என்ன இப்படி செய்ய வச்சது அப்படின்னு சொல்லி தங்களோட செயல்களுக்கு பொறுப்பேற்காத ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இருங்க, இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம நம்மள வெறும் சாஃப்ட்வேரால இயங்குற ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி நினைக்கிறோம். அந்த ஸ்மார்ட் போன் உடைஞ்சிட்டா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர், டேட்டா எல்லாமே அழிஞ்சிடும்னு பயப்படுறோம். ஆனா உண்மையில அந்த சாஃப்ட்வேரை இயக்குற யூசர் வேற ஒருத்தர் இருக்கார்ல? ஆமா. அந்த யூசர் தான் நம்மளோட எல்லையற்ற உணர்வு. சரியா? அதாவது உணர்வுங்கிறது அந்த போனுக்குள்ள மட்டும் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப அருமையான உதாரணம் இது. மூளை அப்படிங்கிறது உணர்வை உருவாக்குற ஒரு மெஷின் கிடையாது. அது வெறும் ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி தான் செயல்படுது. ஒரு ரேடியோ எப்படி காத்துல இருக்கிற அலைகளை உள்வாங்கி பாட்டா கொடுக்குதோ அதே மாதிரி மூளை உணர்வை உருவாக்குறது இல்ல. அப்போ நீ என்ன பண்ணுது? அது பிரபஞ்சத்துல இருக்கிற உணர்வை வடிகட்டி நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. புகழ்பெற்ற மனநல நிபுணர் கார்ல் ஜங் சொல்ல மாதிரி மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய நோயே மரண பயம்தான்.
ஆனா நம்மளோட உணர்வு எல்லையற்றது, அது காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கும் போது இந்த பயம் நம்மள விட்டு விலகிடும். இது ரொம்பவே ஒரு ரிலீஃபான விஷயமா இருக்கு. ஆனா இது எப்படி நம்மளோட அன்றாட பதற்றங்களை குறைக்கும்? அதாவது அன்றாட பதற்றம்னா தினமும் காலையில எழுந்திருச்சு பணம், புகழ், பொருட்கள்னு நாம ஓடிக்கிட்டே இருக்கோமே, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறோமே, இதையெல்லாம் இந்த புரிதல் எப்படி மாத்தும்? ரொம்ப சுலபம். உங்க உணர்வு அழிவற்றது, அது உடம்போட மரணத்தோட முடிஞ்சிடுறது இல்ல அப்படிங்கறத நீங்க ஆழமா உணரும்போது, பொருட்களை சேர்க்கறதுல மட்டும்தான் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அந்த அதீத பதற்றம் உங்களை விட்டு மொத்தமா விலகிடும். இங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அப்படிங்கறத உணரும்போது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயமோ, இல்ல எல்லாமே இன்னைக்கோட முடிஞ்சிடும், அதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற அந்த அவசரமும் உங்களுக்கு இருக்காது. ஒரு விதமான ஆழமான அமைதி நமக்குள்ள உருவாகும், அதானே? சரியா சொன்னீங்க. ஓகே. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. நம்ம உணர்வு மூளைய தாண்டி இயங்குது அப்படின்னா, நாம நேரத்தை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதும் மாறணும்ல? ஆமா. நேரத்த பத்தின புரிதலே மாறணும். ஏன்னா, நாம பொதுவா நேரத்த ஒரு நேர்க்கோடு மாதிரி தான் பார்க்கறோம். நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னு கடிகார முள்ளு மாதிரி அது ஒரு திசையில போய்க்கிட்டு இருக்குன்னு தானே நம்ம நம்புறோம். குவாண்டம் பார்வையில பார்த்தா அந்த நம்பிக்கையே முற்றிலும் தவறு. பொய்ன்னு சொல்றீங்களா? ஆமா. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாமே ஒரே நேரத்துல இணையா நடந்துகிட்டு இருக்கு. இத கன்கரண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குதா? இது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சுக்க மாற்றுக்கால செயல்முறை, அதாவது ஆல்டர்னேட் டெம்பரல் ப்ராசஸ் நமக்கு உதவுது. நம்ம மூளையோட வலது பகுதி நேரத்தை கடிகார முள் மாதிரி ஒரு நேர்கோடா பாக்குறது கிடையாது. அது நேரத்தை ஒரு திரவ நிலையில, அதாவது ஃப்ளூயிடா பாக்குது. ஓ, அப்ப அதனாலதான் சில சமயம் நாம ஆழ்நிலை தியானத்துல இருக்கும்போதோ, இல்ல தூக்கத்துல வர்ற சில கனவுகள்லயும் வெறும் சில நிமிஷங்களுக்குள்ள பல வருஷங்களை வாழ்ந்து முடிச்ச மாதிரி ஒரு உணர்வு வருதா? எக்ஸாக்ட்லி அதேதான். கவிஞர் டி.எஸ். எலியட், வால்ட் விட்மன் மாதிரியான ஆட்கள் தங்களோட கவிதைகள்ல இந்த காலங்கள் இணைந்திருக்கும் தன்மையை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அவங்க பல நூற்றாண்டுகளை கடந்து வாசகர்களோட வாழறதா சொல்லுவாங்க. அது வெறும் கற்பனையோ இல்ல கவிதை நயமோ கிடையாது. அதுதான் உண்மையான குவாண்டம் யதார்த்தம். கொஞ்சம் இருங்க. இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. சொல்லுங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது அப்படின்னா, நாம இதுவரைக்கும் கடந்த காலங்கிறது பூட்டப்பட்ட ஒரு இரும்பு பெட்டகம், அதுல நடந்த எதையும் மாத்தவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? என்னோட கடந்த காலத்தை நான் உண்மையிலேயே மாற்றி எழுத முடியுமா? ஆமா, அந்த நம்பிக்கை முழுக்கவும் பொய்தான். கடந்த காலம் அப்படிங்கிறது என்றென்னைக்கும் பூட்டப்பட்ட ஒரு பெட்டகம் கிடையாது. அப்போது என்ன? அது நீங்க எப்ப வேணும்னாலும் போய் மாற்றி எழுத காத்திருக்கிற ஒரு பெரிய தகவல் களஞ்சியம். இந்த பிரபஞ்சத்துல ஆகாஷிக் களம் அப்படின்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருக்கு. அதுலதான் நம்மளோட எல்லா நினைவுகளும் தகவல்களும் சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகாஷிக் களத்துல நாம நம்ம உணர்வு மூலமா நுழைஞ்சி நம்மளோட பழைய கசப்பான நினைவுகளை திருத்தி எழுத முடியும். இருங்க இருங்க. ஆகாஷிக் களம் டேட்டாபேஸ்ன்னு சொல்றது கேட்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா தியரியை தாண்டி இதை ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா பண்றது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி தோணலாம். இதுக்கான தெளிவான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா. ஜீன் ஹூஸ்டன் இதுக்காகவே ஒரு அருமையான பயிற்சி முறைய சொல்லியிருக்காங்க. அதுல முதல் படி என்னன்னா, உங்க கடந்த காலத்திலிருந்து ஒரு கசப்பான நினைவை தேர்ந்தெடுங்க. ஓகே, ஒரு நினைவை எடுத்துக்கணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலேயே ரொம்ப பெரிய இழப்புகளையோ கடும் துயரங்களையோ எடுத்துக்காதீங்க. ஓ, மரணம் அந்த மாதிரி பெரிய விஷயங்களை எடுக்க கூடாதா? ஆமா, அது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன விஷயம், உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினது மாதிரியான உங்க மனசை இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு மைல்டான கசப்பான நினைவை எடுத்துக்கிறோம். அடுத்த படி என்ன? ரெண்டாவது படி, அமைதியா எழுந்து நின்னு உங்க கைகளை முன்னாடி நீட்டி காலத்தோட அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்ஸ உங்க உடம்புல உணர்றதா கற்பனை பண்ணுங்க. கைகளை நீட்டி ஃபீல் பண்ணணும். சரி. இப்போ அந்த பழைய நினைவ உங்க மனத்திரையில ஓட விடுங்க. ஆனா அந்த சம்பவத்துல நீங்க மாட்டிக்கிட்டதா நினைக்காம ஒரு தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே வேற ஒருத்தரோட கதைய படமா பாக்குற மாதிரி ரொம்ப விலகி நின்னு பாருங்க. அதாவது அந்த சம்பவத்துல நடக்கிறது நான் தானாலும் நான் ஒரு மூன்றாம் நபரா அதை வேடிக்கை பார்க்கணும். அந்த நேரத்துல எனக்கு எந்த விதமான கோபமோ அழுகையோ பதற்றமோ இருக்கக்கூடாது. சரியா? சரியா சொன்னீங்க. எந்த எமோஷனும் இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல டெக்னிக். சரி, மூணாவது படி. மூணாவது படி தான் இதுல ரொம்ப முக்கியமானது.
இப்போ அந்த சம்பவத்துல நீங்களா ஒரு புதிய நேர்மறையான முடிவை உருவாக்குங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம். அது வெறும் கற்பனையா மட்டும் உங்க மூளைக்குள்ள ஓட விடக்கூடாது. உங்க உடல் அசைவுகளோட முழு உணர்ச்சியோட அதை நீங்க உண்மையாவே நடிச்சு காட்டணும். இப்ப அந்த டீச்சர் உங்களை திட்டல, மாறா நீ ரொம்ப அருமையா செஞ்சிருக்க அப்படின்னு பாராட்டுற மாதிரி நீங்களே முழுசா நம்பி அந்த மகிழ்ச்சியை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் உணர்ந்து செயல்படுங்க. ஓ! அந்த ஃபீலிங்க உடம்பளவுல கொண்டு வரணும். இது எனக்கு புரியுது. அந்த புதிய நினைவு பழைய நினைவை விட வலிமையா உங்க மூளையில பதியிற வரைக்கும் இதை திரும்ப திரும்ப செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. இந்த புத்தகத்துல இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்குல்ல. ஜீன் ஹூஸ்டன் சின்ன பொண்ணா இருந்தப்போ அவங்க குடும்பம் வேலை காரணமா ஊர் ஊரா மாறிட்டே இருந்தாங்க. ஆமா, அவங்க நிறைய ஊர் மாறினாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு புது ஊருக்கு போகும்போதும் பியானோ கிளாஸ்ல சேர்ந்தாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த தி லிட்டில் க்ளோ வார்ம் அப்படிங்கிற ஒரே பாட்டையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பல வருஷமா வாசிச்சு வாசிச்சு அவங்களுக்கு பியானோ மேலேயே ஒரு பெரிய வெறுப்பு வந்துடுச்சு. ரொம்ப போர் அடிச்சு போச்சு அவங்களுக்கு. இந்த பயிற்சி மூலியமா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆமா, அவங்க பியானோக்கு பதிலா வயலின் கத்துக்கிட்டதா தன்னோட கடந்த கால நினைவை அந்த ஆகாஷிக் களத்துல மாற்றி எழுதுனாங்க. நிஜமாவே ஒரு வயலின் எடுத்து பல வருஷங்களா பயிற்சி செய்யற மாதிரி தன்னோட நினைவே அவங்க மாத்தி அமைச்சாங்க. எக்ஸாக்ட்லி. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? பல வருஷங்கள் கழிச்சு அவங்க உண்மையிலேயே வயலின் கத்துக்க கிளாஸ்க்கு போனப்போ ஏற்கனவே பல வருஷங்கள் பயிற்சி பெற்ற ஒருத்தர் மாதிரி ரொம்ப சுலபமா வயலின் வாசிச்சாங்க. வாவ்! அவங்களோட வயலின் டீச்சரே நீங்க ஏற்கனவே பல வருஷமா வயலின் வாசிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட அதை மறைக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஆகாஷிக் களப்பதிவு உண்மையாவே வேலை செஞ்சது. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் கேட்ட ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? இது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பழைய டிராஃப்ட் ஃபைல் எடுத்து அதுல சிலதை மாத்தி ஒரு புது ஃபைலா சேவ் ஆஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். ஆனா உண்மையை சொல்லணும்னா நிஜத்துல நடந்த ஒரு கசப்பான உண்மையை மறைச்சிட்டு எனக்கு நானே ஒரு பொய்ய சொல்லிக்கிற மாதிரி இல்லையா இது? பொய்யா? ஆமா, இது நம்மள நாமே ஏமாத்திக்கிற ஒரு மாயை ஆகாதா? என் மூளைய நான் ஏமாத்துறேன்னு எனக்குள்ளே உறுத்தாதா? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ் பக்கமும் போகணும். இது ஏமாற்று வேலை கிடையாது. பௌத்த தத்துவங்கள்லயும் சரி, குவாண்டம் இயற்பியல்லையும் சரி, இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இதுக்கு பேரு இன்டர்டிபெண்டன்ட் கோ அரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒன்றையொன்று சார்ந்து எழும் தன்மை கொண்டது. முக்கியமா நீங்க வெறும் உங்க மூளைய மட்டும் ஏமாத்தல. உங்க மூளைக்கு நிஜமா நடந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க முழு உணர்ச்சியோட ஆழமா கற்பனை பண்ற ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஓ, அதாவது ஒரு பழைய கசப்பான நினைவை நான் நினைக்கும்போது எப்படி என் உடம்புல இன்னைக்கும் அந்த பதற்றம் வருதோ, அதே மாதிரி நான் ஒரு புதிய நேர்மறையான நினைவு உருவாக்கும் போது என் உடம்பு அதை நிஜம்னு நம்பிடுமா? சரியா புடிச்சிங்க. ஒரு பழைய கசப்பான நினைவால எண்டோஃபின்ஸ் மாதிரியான பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. சூப்பர். அப்போ பயாலஜிக்கலாவே நாம மாறிடுறோம். ஆமா, நீங்க பிரபஞ்சத்தோட குறியீடுகளோட இணைந்து செயல்பட்டு உங்களுக்கான ஒரு புதிய மாற்று யதார்த்தத்தை, அதாவது ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியை உருவாக்குறீங்க. இதனால உங்கள பல வருஷமா பின்னாடி இழுத்துக்கிட்டு இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை மொத்தமா உடைஞ்சு போயிடுது. வாவ்! இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த பழைய நினைவால எனக்கு ஏற்படுற வலிய நான் இந்த செயல்முறை மூலமா முறிக்கிறேன். இப்படிதான் பெக்கி ரூபினும் தான் அப்பாவோட நினைவை மாத்தி தன்னோட மனபாரத்தை குறைச்சிக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அது ஒரு பெரிய விடுதலை. சரி, இப்போ கடந்த காலத்தை எடிட் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. அந்த புதிய பாசிட்டிவ் ஆற்றலை வச்சுக்கிட்டு நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறது? எதிர்கால முடிவுகளை நாம எப்படி எடுக்கணும்? எதிர்காலத்தை உருவாக்கணும்னா நாம சாத்தியக்கூறுகளை, அதாவது பாசிபிலிட்டிஸ் நிகழ்தகவுகளா மாத்தணும். நிகழ்தகவுகள்னா ப்ராபபிலிட்டிஸா? ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க இலக்க நீங்க வெறும் மனசுக்குள்ள ஒரு கனவா மட்டும் பார்க்க கூடாது. அத உங்களோட ஐம்புலன்களாலையும் நீங்க உணரணும். எப்படி? உங்க மனசுக்குள்ள அந்த வெற்றியோட சுவை, அந்த தொடு உணர்வு, வாசனை, காட்சி, அப்புறம் அந்த ஒலிய முழுசா ஃபீல் பண்ணும். அது கூடவே உங்க உடல் அசைவையும் தாளத்தையும் சேர்க்கணும். உடல் அசைவு தாளம்னா நடனம் ஆடுற மாதிரியா? ஆமா, நீங்க அந்த இலக்க அடைஞ்சுதான் நினைச்சு முழு சந்தோஷத்தோட நடனம் ஆடுங்க, இல்ல அத கொண்டாடுங்க. உடம்புல ஒரு மூமெண்ட் இருக்கணும்.
நீங்க சொல்றத பார்த்தா உடலசைவும் தாளமும் சேரும்போது உடம்புல சந்தோஷ ஹார்மோன்கள் இன்னும் அதிகமா சுரக்கும். அது பிரபஞ்சத்தோட நம்மள இன்னும் ஆழமா இணைக்கும்னு புரியுது. கரெக்ட். இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். சரி, இந்த குவாண்டம் கான்செப்ட் கடந்த காலத்தை மாத்துறது எல்லாத்தையும் வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு தத்துவமா எர்வின் லாஸ்லோ என்ன சொல்றார்? நாம தினமும் எடுக்கிற முடிவுகளுக்கு இது எப்படி உதவும்? எர்வின் லாஸ்லோ தன்னோட 16 அம்ச கொள்கைகளை நம்ம அன்றாட வாழ்வியல் தத்துவமா ரொம்ப அழகா சுருக்கி சொல்றார். அந்த 16 அம்ச கொள்கைகளோட மைய கருத்து என்ன? அவர் என்ன சொல்றார்னா, நான் இந்த உலகத்தோட ஒரு பகுதி, அதே சமயம் இந்த உலகம் முழுசும் எனக்குள்ளேயும் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறத விட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். காம்படிஷனை விட்டுட்டு கொலாபரேஷன் பண்ணணும். ஆமா, வாழ்க்கையில பொருட்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறத விட மத்தவங்களுக்கு கொடுப்பதுல தான் உண்மையான ஆரோக்கியமும் அமைதியும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம பொருள் முதல்வாதத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரே ஒரு வாளி நீரை திருடி அதை சேமிச்சு வைக்க போராடுற ஒரு ஆள் மாதிரி இருக்கும். அருமையான ஒப்பீடு. ஐயோ, நாளைக்கு இந்த தண்ணீர் தீர்ந்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற பதற்றத்திலேயே நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு வாளி நீரை பாதுகாக்கிறதே நம்ம வேலையா போயிடுது. ஆனா இந்த எல்லையற்ற உணர்வை புரிஞ்சுக்கும் போது நாமே ஒரு மாபெரும் பெருங்கடல் அப்படிங்கிற உண்மையை உணர்றோம். ஆமா, அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. நான் ஒரு வாளி தண்ணீர் இல்ல, நானே ஒரு பெருங்கடல்னு உணரும்போது எனக்குள்ள எவ்வளவு ஒரு ஆழமான அமைதி வரும். பெருங்கடலுக்கு தண்ணீர் தீர்ந்துடுங்கிற பயம் எப்பவாவது இருக்குமா? கண்டிப்பா இருக்காதுல்ல. மிகச் சரியான ஒப்பிடுங்க. இந்த பெருங்கடல் மனநிலை தான் நம்மள அன்றாட பதற்றங்கள்ல இருந்தும், தப்பான முடிவுகள்ல இருந்தும், சுயநலத்துல இருந்தும் விடுவிச்சு நிஜமான அமைதிய தருது. கண்டிப்பா. நீங்க பிரபஞ்சத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சதைப்பிண்டமோ மெஷினும் கிடையாது. நீங்க பிரபஞ்ச உணர்வோட ஒரு நீட்சி அப்படிங்கறத உணரும்போது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையுமே மாறிடும். ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான தேடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்த்திடலாம். நீங்க வெறும் கரிமப் பொருட்களால் ஆன ஒரு மெஷின் கிடையாது. ஆமா, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட எல்லையற்ற உணர்வின் ஒரு அற்புதமான துளி. இந்த மூளைங்கிறது உணர்வை உருவாக்குற இடம் இல்ல, அது பிரபஞ்ச உணர்வை உள்வாங்குற ஒரு ரேடியோ ரிசீவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நேரம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒன்னா பிணைஞ்சிருக்கு. உங்க கடந்த காலம் அப்படிங்கிறது என்றென்னைக்கும் கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது ஆகாஷிக் களத்துல நீங்க எப்போ வேணும்னாலும் மாற்றி எழுத காத்திருக்கிற ஒரு வெற்று காகிதம். ஆமா, உங்கள வாட்டுற அந்த பழைய கசப்பான நினைவுகளை வெறும் மூளையை ஏமாத்துற செயலாம் இல்லாம உங்க நரம்பியல் அமைப்பையே மாத்துற அளவுக்கு முழு உணர்ச்சியோட உங்களால மாற்றி எழுத முடியும். உங்க கடந்த காலத்தை உங்களால எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், உங்க எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்க எந்த திசையில முழுமையான கவனத்தை செலுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மாறுற ஒரு அலை அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். லாஸ்லோவோட அந்த போட்டிக்கு பதிலா ஒத்துழைப்பு அப்படிங்கிற தத்துவமும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்குது. நிச்சயமா இந்த எல்லையற்ற உணர்வோடு நம்மளை இணைச்சுக்கிட்டு பொருளாசைகளை விட்டுட்டு பயம் இல்லாம முழுமையான நம்பிக்கையோட வாழ்றது தான் நிஜமான சுதந்திரம். அதுதான் உண்மையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். அப்படியானால் இன்னைக்கு இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பழைய கசப்பான நினைவை மாற்றி எழுத போறீங்க? ஸ்கூல்ல உங்களை யாராவது அவமானப்படுத்தின அந்த ஒரு சம்பவமா, இல்ல நீங்க தோற்று போனதா நினைக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட தருணமா? அந்த ஒரு கசப்பான நினைவை எடுத்து ஒரு தியேட்டர்ல படமா பார்க்கற மாதிரி தள்ளி நின்னு பார்த்துட்டு அப்புறம் முழுமையான நேர்மறை உணர்ச்சிகளோடு அது ஒரு வெற்றியான சம்பவமா முடிஞ்சதா உங்க மனசுக்குள்ள மாத்தி எழுதி பாருங்க. அந்த வெற்றியோட சந்தோஷத்தை உங்க உடம்புல ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் நாளை காலை நீங்க கண் விழிக்கும் போது உங்களை எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க மகிழ்ச்சியான மனுஷனா உருமாற்ற போதுன்னு நினைச்சு பாருங்க. பெக்கி ரூபின் எப்படி தன்னோட கடந்த காலத்தை மாத்தி தன் வாழ்நாள் பெருஞ்சுமைய கீழே இறக்கி வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்தாங்களோ அதே போல நீங்களும் வாழலாம். ஆமா, உங்க கடந்த காலத்தை நீங்களே மாற்றி எழுதி உங்களாலே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ முடியும். போய் உங்க கடந்த காலத்தை அழகா மாத்தி எழுதுங்க. நல்லதே நடக்கும். அடுத்த தேடல்ல சந்திக்கலாம்.